இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வேம்படி சுடலை மாடசாமி. வேம்படி அப்படின்னா வேப்ப மரம் இருக்குல்ல, பின்னாடி வேப்ப மரம் இருக்கு, அதுக்கு அடியில் இருக்கிறதுனால வேம்படி சுடலை மாடசாமின்னு பேரு. இவருக்கு ஏன் ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல நடந்த கதைன்னு சொல்லுவாங்க. சின்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பார் இந்த பக்கத்துல உள்ளவர். அப்போ அவர் கண்மணி பார்த்தீங்கன்னா அவர் வயலில் வந்து 2 பேரை கொலை பண்ணிடுவாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை கொண்டுருவாங்க. அதை இவன் பார்த்துருவான். பார்த்தோன்னா எங்க சாட்சி சொல்ல வந்துருவான் அப்படின்ட்டு இவனை வந்து மிரட்டிட்டு போயிடுவாங்க. நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு போய் இவன் சாட்சி சொல்லிடுவான். அவனுக்கு வந்து தீர்ப்பு வழங்கிடுவாங்க, மரண தண்டனை. இவங்களுக்கு வந்து ஷாக்கு, எப்படி வந்து தீர்ப்பு கொடுத்தான், எப்படி வந்து இவன் வந்தான், நம்ம தான் கட்டி போட்டு வந்துட்டோமேன்னு பார்த்தா அங்கே போனால் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவன் கட்டி போனத்துல அவன் அப்படியே இருக்கான். அப்போதான் என்னன்னா, இந்த சுடலை மாடசாமி எல்லையில இருந்ததுனால வந்து இவர் தான் வந்து சாட்சி சொன்னாரு அப்படின்ட்டு அப்பையிலேருந்து ஒரு ஹைகோர்ட் மகாராஜான்னு பேரு. ஹைகோர்ட் மகாராஜா துணைன்னு போட்டு எல்லா பைக்கில் எல்லாம் போட்டிருப்பாங்க. இவரு தான் அந்த சாமி. இப்போ கருப்பு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, கருப்பு படம் சேம் இதே கதை தான். கருப்பு படத்தில் எப்படி சூர்யா வந்து கருப்பா வந்து கோர்ட்ல சாட்சி சொல்றாரு, வக்கீலா வராரு, இதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி அந்த படம் எடுத்தது. அதுக்கு மெயின் இதுதான். அது என்னன்னா, தவறு நடக்கும்போது வந்து சாமியே வரும். முருகன் இந்த மாதிரி வந்து சாமியெல்லாம் பார்த்துருப்போம். முருகன், சிவன், நம்மளேருந்து ஒரு சாமி வருது, நாடாதெய்வமும் வந்திருக்கு அப்படின்றதுக்கு இந்த கோயிலும் ஒரு சாட்சி தான். மாடம் கூட சாம கொடைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போய் அந்த பணத்தை எடுத்து சாப்பிட்ற மாதிரி, கடிக்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணுவாங்க சடங்குலாம். இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்காளம்மன் கோயிலே அப்படி தான் பண்ணுவாங்க. அங்காளம்மன் கோயிலே சுடுகாட்டில் போயிட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த காபாலிகம் அதை ஃபாலோ பண்ணதோட ஒரு விஷயம் தான். இந்த சொல்லை மனம் பாருங்க, இப்போ வரைக்கும் எந்த பழமையும் மாறாம முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கு. நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை வந்து ஒருத்தன் வந்து ஃப்ராட் பண்ணி அவன் வச்சுக்கிட்டான், அவன மாதிரி ஆளுங்கெல்லாம் தண்டிக்கணும். நம்மளாம் அது என்னன்னா, அவங்கள்ட்ட ஆப்போசிட்ல உள்ளவன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார பணம் இருக்கு, நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம சொல்லுவோம்ல கையேறு நிலை அப்படின்றப்போ வந்து என்னன்னா, இவர்கிட்ட தான் வந்து எல்லாரும் நின்றுக்கிறாங்க. இவர் வந்து செஞ்சிருக்காரு. அதனால எல்லாமே செய்து மக்களுக்கு ஒரு பயம். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஒரு பூஜை. அன்னைக்கு பூரா மாலை எடுத்துட்டு திரும்ப புதுசா மாலை போட்டு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஒரு பூஜை. அது மாதிரி புதன்கிழமை அதிகாலைக்கு ஒரு பூஜை. அந்த புதன்கிழமை அதிகாலை நடக்கக்கூடிய பூஜை வந்து மற்ற இந்த கிடா செய்யறவங்க, வேண்டுதல் வச்சுக்கோங்க, நிறைய பேர் நைட்ல தங்கி இந்த கோவில் செய்வாங்க. இந்த கோவில் வந்து 24 செவ்வாய்க்கிழமை மட்டும் 24 திறந்துருக்கும். எப்பவும் ஆள் வந்து போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் பேர் பக்தர்கள் கூடிடுவாங்க. ஒரு 3 நாள் நிகழ்ச்சி நடக்கும். திங்கட்கிழமை நைட்டு சுவாமிக்கு ஊர்ல இருந்து குடியலைப்பு, மறுநாள் காலையில வந்து தாமிரபரணி நதியில இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து சுவாமி அன்னைக்கு மத்தியான பூஜை. மஞ்சப்பால்னா பால் பொங்க வச்சு அதில் கை வச்சு சுவாமி எல்லாரும் ஆடி வரணும். அப்புறம் நைட்டு அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் சுவாமியோட படம் அன்னைக்கு மட்டும்தான் சுவாமிக்கு அசைவப்படாது. அன்னைக்கு ஆடு, கோழி, அந்த மாதிரி மீன் அதெல்லாம் செய்து சுவாமிக்கு சாதம் வச்சு சுத்தி காய்கறி எல்லாம் படைச்சு அன்னைக்கு சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி அன்னைக்கு சோடசக்தி ஆபசரம் தீபாவளி கூட தீபாவளி நடக்கும். அங்கிருந்து நேரே வந்து பூக்குடி, மற்ற ஊர்ல இறங்குற மாதிரி பூக்குடி கிடையாது. மற்ற ஊர்ல இருந்து சமமா படுக்க வச்சு பூக்குடி இறங்குவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க நின்று ஒரு 1900, அதாவது 1900 கிலோ நிறவை மொத்தமா அப்படி மொத்தமா மூச்சு வச்சிருப்பாங்க. அதுல குதிச்சுதான் வெளியே வரும். நெல் அம்பாரம் மாதிரி இறங்கணும். அதுல 7 பங்கு இருக்கோ, அதுல முதல்ல பூஜை தான் குளிக்கணும். குதிச்சு அவர் வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ரவுண்டு. இது இந்த கோயிலுடையது. அன்னைக்கு அந்த பூக்குழி இறங்குறப்ப விசேஷமா இருக்கும். நீங்க அங்க எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு எப்படி போனாலும் அங்க வரக்கூடிய மக்கள் இந்த சுத்தி பூரா வயக்காட்டுக்குள்ள போனா அன்னைக்கு ஃபுல்லா இருப்பாங்க. இருந்து மறுநாள் காலையில வந்து இந்த சுவாமியோட படப்பு சாதம் வாங்கி சாப்பிட்டால் வயிறு வலி, நோய் நொடி தீருங்கிறது அந்த கோயிலே அதிகம். அவர் மனப்பூர்வமா என்ன பிரார்த்தனை பண்ணாலும், அவர் நம்பி நடந்தால், நடராஜன் எங்க அப்பா சொல்லுவாங்க, அவரை நம்பி வந்தால் எந்த குறை இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது. இந்த கோயிலுடைய ஒரு ஐதீகம். அது நல்ல சிறப்பு இருக்கும். செவ்வாய்க்கிழமை இந்த கோயில என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 6000 பேர் ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்றது இந்த கோயிலுடைய வழக்கம். கடைசி வாரம் படுக்கைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுல வந்து சக்கரை பொங்கல் படப்படை. அன்னைக்கு வந்து சுவாமிக்கு எல்லா தேங்காய் பழம் படைச்சி ஒரு 18 படி அரிசி, அது மண்டபம் இல்ல சக்கரை பொங்கல் போட்டு சுவாமிக்கு அன்னைக்கு பூரா அந்த படம் போட்டு மேலகாலத்தோட அந்த தீவாரம் நடக்கும். அது சுவாமியோட பெரிய விசேஷம். இது வந்து உருவத்தை பார்க்கணும்னு சொன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில இருக்கும். அப்படின்னா நீங்க அந்த மாலை பூரா எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு மேல மணி அடிச்சோட திரும்ப மாலை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த மாலை எடுத்துவாங்க. அது வரை அங்கேதான் இருக்கும்.